Class 6 सूर्य किरण book la lesson 17 विज्ञान के जनक अरस्तु father of science Aristotle. We know three great Greek philosophers who lived in the country Greece: Socrates, Plato and Aristotle. Socrates வந்து is a guru of Plato. Plato is a guru of Aristotle. இவங்க மூணு பேரும் வெல் நோன் கிரீக் ஃபிலாசபர்ஸ். நம்ம ஆனால் இந்த லெசனில் அரிஸ்டாட்டில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹீஸ் வாஸ் எ பர்சனல் டியூட்டர். தனியாக அவர் வந்து அலெக்சாண்டருக்கு குருவாக இருந்தார். அலெக்சாண்டர் வி நோ இஸ் அ கிரேட் எம்பரர். அலெக்சாண்டர் த கிரேட் ஹூ கான்குயர்ட் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த எர்த். पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन. प्रस्तुत पाठ में महान दार्शनिक, वैज्ञानिक, इतिहासकार और चिंतक अरस्तु के विषय में वर्णन किया गया है. In the given lesson, here it's described about the great philosopher, scientist, historian and the thinker Aristotle. विश्व में कई ऐसी विभूतियां हुई हैं जिन्होंने संपूर्ण मानव चिंतन की धारा को बदल दिया है. உண்மை அரஸ்து கா நாம் பிரமுக்தா சே லியா ஜா சக்தா ஹே. வேர்ல்டில் நிறைய இந்த மாதிரி ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ்லாம் உருவாயிருக்காங்க. அவங்க வந்து என்டையர் ஹியூமன் திங்கிங்கையே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மெயின் ப்ராமினன்ட் நேம் இஸ் அரிஸ்டாட்டில். वह सिकंदर महान के गुरु एवं महान दार्शनिक प्लेटो प्रथम राजनैतिक दार्शनिक के शिष्य थे. So Aristotle was guru of Alexander the Great, the emperor. அதுக்கப்புறம் ஹி வாஸ் ஆல்சோ த டிசைபிள், சிஷ்யர். யார்கிட்ட இருந்தார்னா கிரேட் ஃபிலாசபர், த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபிலாசபர் பிளேட்டோ கீழே இவர் சிஷ்யராகவும் இருந்திருக்காரு. उनकी भौतिकी, पैराभौतिकी, काव्य, थिएटर, दर्शन, राजनीति, नीति शास्त्र, जीव विज्ञान और वनस्पति विज्ञान आदि अनेक विषयों से संबंधित रचनाएं आज भी उपलब्ध हैं तथा प्रासंगिक हैं. ஸோ இவருடைய ஃபிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ், போயட்ரி, தியேட்டர், ஃபிலாசபி, பாலிட்டிக்ஸ், எத்திக்ஸ், பயாலஜி, பாட்டனி இது சம்மந்தமான நிறைய இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ரிலேட்டட் நிறைய க்ரியேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. இவர் நிறைய இதில் உருவாக்கியிருக்காரு ரிலேட்டட் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம். ஸோ அது வந்து இப்போ கூட அவைலபிள் அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரெலவெண்ட் ஆல்சோ. இப்போ கூட சம்மந்தமே இல்லாமல் அந்த இரலவெண்ட்டெல்லாம் இல்லை. ஸோ அவைலபிள் ஆஸ் வெல் அஸ் ரெலவெண்ட்டாகவும் இப்பயும் இருக்குது. आज विश्व बहुत उन्नति कर चुका है. इनकी वर्ल्ड हैज प्रोग्रेस्ड सो मच. परमाणु शक्ति के आविष्कार ने विश्व में एक नई क्रांति ला दी है. सो द इन्वेंशन ऑफ न्यूक्लियर पावर वंदु इट हैज ब्रॉट सो मच ऑफ न्यू रेवोल्यूशन इन द वर्ल्ड. मनुष्य की प्रगति की नई राहें खुल रही हैं. So there are many new paths are opening in the progress of human beings. किंतु ज्ञान विज्ञान की इस चौमुखी प्रगति के पीछे प्राचीन युग के उन विचारकों और शोधकर्ताओं का बहुत बड़ा हाथ है जिनमें प्रमुख नाम है அரிஸ்டாட்டில். ஸோ அந்த ஆனால் இந்த சயின்டிஃபிக் நாலேஜில் உள்ள ஆல்ரவுண்ட் ப்ராக்ரஸ்க்கு பின்னாடி ஏன்ஷியன்ட் எரா, பழைய காலத்தில் வாழ்ந்த திங்கர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸோட வெரி பிக் ஹேண்ட் இருக்குது. அவங்களோட பங்கும் நிறைய இருக்குது. அதில் மெயினாக இட்ஸ் மெயின்லி அரிஸ்டாட்டில். இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பங்களிப்பு நிறையவே இருக்குது. अरस्तु का जन्म ईसा पूर्व 384 में यूनान के स्तागिरा नामक एक छोटे से कस्बे में हुआ. Aristotle's birth happened in 384 BC in Greece country in a small town called Stagira. इनके पिता निकोमाचोस एक प्रसिद्ध हकीम थे. இவருடைய அப்பா பேரு நிக்கோமாச்சோஸ். இவர் வந்து ஃபேமஸ் டாக்டராக இருந்தார், அவரோட அப்பா. इसी कारण अरस्तु का बचपन में ही विज्ञान और चिकित्सा शास्त्र की ओर झुकाव हो गया. ஸோ அப்பா டாக்டருங்கிறதுனால அந்த ரீசன்னால தான் அரிஸ்டாட்டிலுக்கும் சைல்டுஹுட்ல இருந்தே he had a great interest or inclination towards science and medicine. अध्ययन में खूब रुचि थी उनकी. அரிஸ்டாட்டில் வந்து he had great interest in studies, படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. इसलिए 17 वर्ष की आयु में एथेंस चले गए और अपना शेष जीवन इन्होंने वही बिताया. ஸோ அதனால தான் தன்னுடைய 17 வயசுல அவர் ஏத்தன்ஸ் போயிட்டாரு. ஏத்தன்ஸ் போய் அங்கே ரிமைனிங் லைஃப் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணாரு. एथेंस यूनान का सबसे बड़ा नगर था और शिक्षा का विश्व प्रसिद्ध केंद्र था.
ஏதென்ஸ் வந்து இட்ஸ் அ லார்ஜஸ்ட் சிட்டி இன் கிரீஸ் கண்ட்ரியில் ஏதென்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய சிட்டி. அங்கே வேர்ல்டு ஃபேமஸ் எஜுகேஷன் சென்டர் இருக்குது. वहाँ प्लेटो ने एक बहुत बड़ा विद्यालय स्थापित किया था जिसमें अनेक विषय पढ़ाए जाते थे. ஸோ அங்கே தான் ஏதென்ஸில் தான் பிளேட்டோ அவரோட குரு இருக்கார்ல, ஸோ அவர் வந்து ஒரு பெரிய பிக் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதில் மெனி சப்ஜெக்ட்ஸ் வேர் டாட். प्लेटो की ख्याति दूर दूर तक फैली हुई थी और यूनान के कोने कोने से विद्यार्थी वहाँ पढ़ने और प्लेटो का शिष्य बनने को लालायित रहते. ஸோ பிளேட்டோவோட ஃபேம், அவரோட புகழ் வந்து ரொம்ப தூரம் பரவி இருந்தது. அதனால கிரீஸ் நாட்டில் ஒவ்வொரு மூலையிலேருந்தும் ஒவ்வொரு கார்னர்லேருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே படிக்க வந்தாங்க. ஸோ ஏதென்ஸ்க்கு அந்த யூனிவர்சிட்டியில் படிக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் டிசைபிளாகவும் ஆக ரொம்ப ஈகராகவும் இருந்தாங்க எல்லாரும். अरस्तु भी उनके शिष्य बन गए और 20 वर्ष तक उनके साथ रहकर अध्ययन करते रहे. ஸோ அரிஸ்டாட்டலும் பிளாட்டோவோட டிசைபிள் சிஷ்யராகி அங்கேயே ஏதென்ஸ்லேயே 20 இயர்ஸ் தங்கி படித்தார். ஸோ இட்ஸ் குருகுலம் சிஸ்டம் அந்த காலத்தில். ஸோ இது வரைக்கும் அவருடைய ஸ்டடீஸ் பற்றி பார்த்தோம். இனிமே அவரோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் साइंस பார்க்க போகிறோம். अरस्तु का विचार था कि मनुष्य दूसरे सभी जीवों में श्रेष्ठ है क्योंकि वह सोचने की शक्ति रखता है. ஸோ அரிஸ்டாட்டிலோடைய தாட்ஸ் என்னன்னா, இந்த உலகத்திலேயே மனுஷங்க தான் பெஸ்ட் லிவிங் திங்ஸில் மனுஷங்க தான் பெஸ்ட். ஏன்னா அவங்களுக்கு தான் திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சாரு. वे विचारों को बहुत महत्व देते थे किंतु सोच विचार को वे जीवन से या ठोस दुनिया से अलग करके नहीं देखते थे. மனுஷங்க எண்ணங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க, ஆனால் அந்த தாட்ஸ் அந்த எண்ணங்களை வந்து தன்னோட லைஃப்பை விட்டு கான்க்ரீட் வேர்ல்டு அந்த தன்னோட லைஃப்பை விட்டு தனியாக செப்பரேட் பண்ணி பார்க்கறது இல்லை. ஸோ எப்பவுமே எண்ணங்களை தனியாக பார்க்கணும். இந்த வேர்ல்டு எர்த்லி லைஃபோடையே அது சேர்த்தே பார்க்குறாங்க. उनका कहना था कि इस ठोस दुनिया में ऐसी कोई वस्तु नहीं है जिसकी कोई ना कोई सार्थकता ना हो. ஸோ அரிஸ்டாட்டிலோடைய சேயிங்ஸ் என்னன்னா, இந்த கான்க்ரீட் வேர்ல்டில் எந்த ஒரு திங்ஸுமே வந்து ஏதாவது சம்திங் அதர் சிக்னிஃபிகன்ஸ் இல்லாமல் இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இல்லவே இல்லை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹேஸ் சம் ஆர் த அதர் सिग्निफिकेंस और इम्पोर्टेंस इन दिस वर्ल्ड அப்படின்னு அவர் நினைச்சாரு. क्योंकि उसे जाने बिना मनुष्य किसी भी वस्तु की ढंग से व्यवस्था नहीं कर सकता, उसके गुणों अवगुणों को नहीं पहचान सकता. ஸோ அந்த திங்ஸோட இம்பார்ட்டன்ஸை தெரியலன்னா, ஒரு பொருள் எதுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியல, சிக்னிஃபிகன்ஸ் தெரியலன்னா அதை எப்படி அவங்க மனுஷங்களால் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு திங்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தென் வி கேன் ப்ராப்பர்லி அரேஞ்ச் இட் பை நோயிங் இட்ஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். अरस्तु ने किया भी ऐसा ही. ஸோ அரிஸ்டாட்டிலும் he also did the same thing. அவரும் அதே மாதிரி பண்ணாரு. उन्होंने ठोस दुनिया के जीव जंतुओं पशु पक्षियों और पेड़ पौधों को एकत्रित करना, उनका निरीक्षण करना, उनके गुणों को पहचान कर उन्हें अलग अलग श्रेणियों में रखना आरंभ किया. ஸோ அவர் வந்து சொன்னதோடு இல்லாமல் செய்யவும் செஞ்சார். எப்படி இந்த கான்க்ரீட் வேர்ல்டோடைய லிவிங் திங்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ஸ், ட்ரீஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டீப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணார். அதை ஆராய்ச்சி பண்ணி அதோட கேரக்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கேட்டகரைஸும் பண்ணி ஸ்டார்டட் கேட்டகரைசிங் தோஸ் லிவிங் திங்ஸ். அதாவது இப்போ வந்து நம்ம வந்து பயாலஜியில் வந்து படிக்கிறோம்ல, பிளான்ஸ்னால் அதோட கிங்டம் என்னது, கிளாஸ், ஆர்டர், ஸ்பீஷீஸ் அதெல்லாம் சொல்கிறோம்ல, பொட்டானிக்கல் நேம்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவர் इस प्रकार अरस्तु ने एक बड़ी जीव विज्ञानशाला की नींव डाली. Like this he laid the foundation of a great big biology school. अरस्तु की चलाई हुई खोज विधियों के फलस्वरूप ही बाद के विचारकों और वैज्ञानिकों ने प्रकृति में चारों ओर फैले इस अंतहीन विश्व के रहस्यों का ज्ञान प्राप्त करने में इतनी सफलता प्राप्त की है. ஸோ அரிஸ்டாட்டிலோடைய இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி, ரிசர்ச் என்ன அவர் மெத்தடாலஜி யூஸ் பண்ணார்,
இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். அதோட விளைவின் காரணமாக தான் பின்னாடி வந்த திங்கர்ஸ், லேட்டர் ஆன் இப்போ வந்த சயின்டிஸ்ட் திங்கர்ஸ் எல்லாம் நேச்சரில் இருக்கிற அந்த நாலாபுறமும் பரவி இருக்கிற அந்த என்லெஸ் வேர்ல்டோடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. इसीलिए अरस्तु को आधुनिक विज्ञान का जनक कहा जाता है. सो அதனால தான் Aristotle is called as father of modern science. वैज्ञानिक चिंतन के क्षेत्र में अरस्तु की एक महान देन यह है कि वे वस्तुओं का पृथक पृथक अध्ययन करते थे तथा उन्हें उनके वर्णन के समय अलग अलग श्रेणियों में रखते थे और उनके गुणों को ही उनका वास्तविक तत्व समझते थे. ஸோ சயின்டிஃபிக் ஃபீல்டில் அரிஸ்டாட்டிலோட கிரேட்டஸ்ட் கிஃப்ட் என்னன்னா, அவர் திங்ஸை வந்து செப்பரேட்டாக ஸ்டடி பண்ணி அந்த ஸ்டடி போது அவர் நிறைய டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பார்ல, ஒவ்வொரு திங்கோட அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை வந்து செப்பரேட்டாக வச்சுட்டு அதை பொறுத்தே அந்த ஸ்டடியோட சேர்த்து டிஸ்கிரிப்ஷனும் கேட்டகரைஸ் பண்ணி வைப்பார். அதுக்கப்புறம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் தான் ரியல் எலிமெண்ட் அப்படின்னு ஒரு கன்சிடர் பண்ணுவார். वे ठोस वस्तु और उसके गुण दोनों को ही अस्तित्व के लिए आवश्यक मानते थे. So he considers both the thing and its character for the very existence necessary. Both are essential for the existence அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. जैसे शरीर के लिए प्राण और प्राण के लिए शरीर. லைக் பாடி வேணும்னா கண்டிப்பாக சோல், ரெண்டுமே பிரிக்க முடியாதுல்ல, பாடி அண்ட் சோல். சோலும் பாடியும் ரெண்டுமே both are interdependent like that. इन दोनों को एक दूसरे से पृथक किया जाए तो दोनों व्यर्थ हो जाते हैं. So if you separate these two, body and soul நம்ம separate பண்ணா என்னது, both will become useless. शरीर के बिना प्राण हवा में लीन हो जाते हैं और प्राण के बिना शरीर मिट्टी में मिल जाता है. So body இல்லைன்னா soul வந்து it emerges into the air, disappear ஆயிரும், ஏரோட இரண்டரை கலந்துரும். அதுக்கப்புறம் சோல் இல்லைன்னா பாடி வந்து மண்ணோட மண்ணாயிடும் அப்படிங்கிறது அர்த்தம். मेसिडोनिया के राजा फिलिप के पुत्र सिकंदर भी उन्हीं के शिष्यों में से एक थे. मेसिडोनियाவோட கிங் फिलिप அவருடைய சன் सिकंदर, he was also the one of the disciple of Aristotle. वही सिकंदर सम्राट के रूप में प्रसिद्ध हुए. அவர் தான் the emperor, the great Alexander அப்படின்னு ஃபேமஸ் ஆனார். विजयी सम्राट बन जाने के उपरांत सिकंदर ने अपने गुरु अरस्तु को वैज्ञानिक खोज कार्य के लिए न केवल बहुत बड़ी राशि देना स्वीकार किया, बल्कि भांति भांति के जीव जंतु और पेड़ पौधे जुटाने में भी उनकी बहुत मदद की. सो विक्टोरियस एम्परर ஆன பிறகு சிக்கந்தர், அதாவது அலெக்சாண்டர் த கிரேட், அவர் தன்னுடைய குரு அரிஸ்டாட்டலுக்கு அவருடைய சயின்டிஃபிக் ரிசர்ச் ஒர்க்காக நிறைய மணி டொனேஷன் கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸ், ட்ரீஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கும் தன்னுடைய குருவுக்கு அலெக்சாண்டர் வந்து ஹெல்ப் பண்ணார். सम्राट सिकंदर की मृत्यु के उपरांत ईसा से 332 वर्ष पूर्व यूनान की राजनैतिक स्थिति बदल गई और सत्ता सिकंदर के विरोधियों के हाथों में चली गई. ஸோ எம்பரர் அலெக்சாண்டர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் தன்னோட குரு அரிஸ்டாட்டலுக்கு. ஸோ ஆனால் அவரோட டெத்து வந்து ஹேப்பன்ட் இன் 332 BC. ஸோ அலெக்சாண்டர் த கிரேட் வந்து இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கிரீஸோட பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து ஹேஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. ஸோ அந்த பவர் கேம் டு அலெக்சாண்டரோட ஆப்போனன்ட்ஸ் கையில் பவர் வந்துருச்சு. उन परिवर्तित परिस्थितियों में इस बात की पूरी आशंका उत्पन्न हो गई कि एथेंस के रहने वाले कहीं अरस्तु के साथ भी वही बर्ताव न करे जो उन्होंने दूसरे दार्शनिक सुकरात के साथ किया था. ஸோ அந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுல, ஸோ அதனால இவருக்கு அரிஸ்டாட்டலுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ ஃபியர் அரைஸ்டு இன் அரிஸ்டாட்டல். என்னன்னா ஏதென்ஸில் இருக்கிற மக்கள் அரிஸ்டாட்டலுக்கு கூடயும் அதே மாதிரி பேடாக பிஹேவ் பண்ணிடுவாங்க. எப்படி வந்து தன்னுடைய குரு பிளாட்டோவோடைய குரு சாக்ரட்டிஸ் கிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரி தாங்கிட்டையும் பேடாக பிஹேவ் பண்ணிடுவாங்க. அவருக்கு நேர்பட்ட நிலைமை தான் தனக்கும் ஏற்பட்டோன்னு அரிஸ்டாட்டலுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ
Socrates was a great Greek philosopher. He was a guru of Plato. Plato was the guru of Aristotle. கரெக்டா? ஸோ சாக்ரட்டிஸோட டெத் ஆக்சுவலி எப்படி நடந்திருக்கும்னா, இவருக்கு சாக்ரட்டிஸ்க்கு வந்து நிறைய பிலீஃப், முரண்பாடான பிலீஃப் இருந்துச்சு. கவர்மெண்ட்டை விட கொஞ்சம் வேற மாதிரி பிலீஃப் இருந்தது. அங்கே கிரீஸோட யார் வந்து மெயின் பவரில் இருக்காங்களோ அவங்களுக்கு முரண்பட்ட பிலீஃப் இருந்தது. ஸோ அதனால அவருக்கு வந்து ஏதென்ஸில் இருக்கிற மக்கள் வந்து சாய்ஸ் கொடுப்பாங்க. ஐதர் யூ சூஸ் டு டிஸ்ஓன் யுவர் பிலீஃப், அதாவது ஒன்று உங்களோட பிலீஃபை வந்து நீங்கள் விட்டுருங்க, கை விட்டுருங்க, இல்லைன்னா பாய்சன் குடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவர் வந்து சாக்ரட்டிஸ் வந்து ஹீ சோஸ் பாய்சன். ஸோ அதனால அதே மாதிரி தனக்கும் ஏற்பட்டுருமோன்ற பயம்தான் அரிஸ்டாட்டலுக்கு. इसी कारण अरस्तु एथेंस छोड़कर अपनी जन्मभूमि वापस चले गए. ஸோ அதன் காரணமாக அரிஸ்டாட்டில் வந்து ஏதென்ஸை விட்டுட்டு தன்னுடைய பர்த் பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிடுவார். लौटने के 1 वर्ष के भीतर ही उनका स्वर्गवास हो गया. ஸோ தன்னோட பர்த் பிளேஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிட்ட பிறகு வித்தின் 1 இயர்லேயே அவர் இறந்துருவார். டெத் ஹேப்பன்ட். जाते हुए संपूर्ण विश्व में अरस्तु अपनी अमिट छाप छोड़ गए. ஸோ இந்த உலகத்தை விட்டு அவர் மறையும் போது அரிஸ்டாட்டில் வந்து தன்னுடைய நான் எரேசபிள் இம்ப்ரெஷனை விட்டுட்டு தான் போயிருக்காரு. विश्व के दार्शनिकों में अरस्तु का नाम स्वर्ग अक्षरों में लिखा जाता है. ஸோ வேர்ல்டோடைய ஃபிலாசபர்ஸ், கிரேட் ஃபிலாசபர்ஸில் அரிஸ்டாட்டலோடைய நேம் வந்து வாஸ் ரிட்டன் இன் गोल्डन लेटर्स. सारांश, समरी ऑफ द लेसन. प्रस्तुत पाठ में एक महान वैज्ञानिक, दार्शनिक, इतिहासकार और चिंतक अरस्तु के विषय में बताया गया है. गिवन लेसन it is told about a great scientist, philosopher, historian and thinker Aristotle the Great. அவர் பத்தி சொல்லியிருக்கார். विश्व में कई ऐसी विभूतियां हुई हैं जिन्होंने संपूर्ण मानव चिंतन की धारा को बदल दिया है. उनमें अरस्तु का नाम प्रमुख है. இந்த வேர்ல்டில் நிறைய ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து என்டையர் ஹியூமன் திங்கிங்கையே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக அரிஸ்டோட நேமும் இட்ஸ் வெரி மெயின். ये यूनान में पैदा हुए और बचपन से ही चिकित्सा शास्त्र में इनकी रुचि थी. So he was born in Greece and from his childhood he was more interested in medicine. 17 वर्ष की आयु में एथेंस जाकर ये प्लेटो के शिष्य बनकर 20 वर्षों तक उनके साथ रहे. ஸோ அட் இஸ் ஏஜ் ஆஃப் 17 இயர்ஸ், அவர் 17 வயசு இருக்கும் போது ஏதென்ஸ் போய் அங்கே தன்னோட குரு பிளேட்டோ கிட்ட டிசைபிள் சிஷ்யராக ஆகி 20 இயர்ஸ் அவர் கீழே இருந்தார், அவர் கூடவே இருந்தார் பிளேட்டோ கூட. महान सिकंदर भी इनके शिष्य थे. ஸோ அலெக்சாண்டர் த கிரேட் அவரும் அரிஸ்டாட்டிலோட डिसाइपल. सिकंदर के मृत्यु के पश्चात ये अपने देश लौट आए. So after the death of Alexander the Great, Aristotle returned to his birthplace. Thank you.